கொஞ்ச நாள் முன்னாடி இன்ட்ரோவர்ட் ஆஃப் தி இயராக இருந்தேன் நான். லைக் பேசவே வராது, மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணனாலே ஒரு மாதிரி பயமாக இருக்கும், என்னத்தடா பேச போகிறோம் அப்படின்னு. எல்லாரும் சொல்லுவாங்க கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் கெயின் பண்ணிக்கூடா, நல்லா ஓப்பனாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஹாய், நான் ரயான். I didn't change my personality to become confident. I just understood it better. காலேஜில் நான் இன்ட்ரோவர்ட். கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருப்பேன். யாருக்கிட்டையும் பேச ஐ கான்டாக்ட் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா உள்ள சிஸ்டமே அப்படியே கிராஷ் ஆகிடும். எல்லாரும் சொல்லுவாங்க, நீ என்னடா அமைதியாக இருக்க, ஓப்பனாக இருறா, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், நல்லா பேசலாம்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் லோட் வந்து இருங்கடா இப்போ தாண்டா ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா இந்த வேர்டு வந்து நம்மளை ஒரு நாய்ஸ் மாதிரி தான் பார்க்கும், முடிஞ்சளவு ரெடியூஸ் பண்ண தான் பார்க்கும். தட் ஹிட் மீ. ஈவன் தோ ஐ ஹேவ் அன் ஐடியா, வாய்ஸில் அதனால பெருசாக யார்கிட்ட எதுவும் பேச முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பர்சன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்க எப்படி வந்து ஆக்டிவாக இருக்காங்க, லவுடாக இருக்காங்க, எல்லாம் ஓப்பனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாமளும் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். பட் அது நல்லா தெரிய ஆரம்பிச்சிது ஃபேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. லைக் அப்புறம் தான் நான் வந்து புரிஞ்சுக்கினேன், இல்லை நம்ம அவங்கள மாதிரிலாம் நடிக்கக்கூடாது, நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம வந்து சொல்ல வந்தது வந்து கிளியராக சொன்னாலே போதும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஒரு தடவை பேச ஆரம்பிக்குது, எனக்கு புரியுது, ஓகே நான் இந்த இடத்துல வந்து பிளாங்க் ஆகுறேன், ஃப்ரீஸ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியுது இல்லை, இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஓகே நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேங்கிறத. சி, கான்ஃபிடென்ட்ங்கிறது சத்தமாக பேசுறது கிடையாது, சரியா? நம்ம என்ன பேசினாலும் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம வந்து நமக்கு தோன்றதை பேசுகிறோம், அதுதான் வந்து நமக்குள்ளே வர கான்ஃபிடென்ட். எங்களை மாதிரி இன்ட்ரோவர்ட்ஸ்க்குலாம் எது தேவை அச்சீவ்மெண்ட்டு? லைக் ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, போயிட்டு ஆர்டர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சட்னி, அது வெயிட்டர்கிட்ட கேட்டாலே வந்து ஓப்பன் அப் ஆகிட்டோண்டா, தைரியமாக கேட்டோண்டா அப்படின்லாம் எங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுவே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். லைக் ஆஃபீஸ் மீட்டிங்லலாம் லைக் நம்ம பண்ணதை மட்டும் சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட் இவங்களுக்கு இது பண்ணலாம், லைக் இந்த ஸ்டெப் இப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சொன்னாலே போதும், அதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கான்ஃபிடென்ட்ங்கிறது ஒரே டைமில் பீக்கில் போக முடியாது நம்மளால, ஓகேவா? லைக் நம்ம எப்படி ஜிம்முக்கு போனால் எவ்வளோ ஸ்லோவாக பில்ட் ஆகுது, அப்படி தான் இதுவுமே பில்ட் ஆகும். இதான் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் ஃபாலோ பண்ணேன் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கான்ஃபிடென்ட் கெயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 செகண்டாவது கண்ணாடியை பார்த்து பேசுங்க. லைக் வேற அவங்ககிட்ட பேசும்போது அவன் ஜட்ஜ் பண்ணுறான்னு பயம் இருக்கும், கண்ணாடி பார்த்து பேசும்போது நாம தானே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்மளை பார்த்து நம்ம சொல்லிக்கிற மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட். இது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இன்னொரு பீப்புளை பார்த்து நேராக பேசுறது, சரியா? அவங்க கண்ணை பார்த்து பேசுறது இது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஸ்லோலி கிராஜுவலி தான் அது வந்து நமக்கு புரியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கண்ணாடியை பார்த்து, கண்ணாடியில் உங்கள் கண்ணை பார்த்து பேசிக்கோங்க, ஓகேவா? லைக் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வரணும். அது வந்து உங்கள் கான்ஃபிடென்ட்டை வந்து செம்மையாக பில்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ பயங்கிறது எப்பயுமே இருக்கும், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும், ஓகேவா? அதை நம்ம பண்ண தான் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அது பழக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம வந்து அதை யூஸ் டு கோ வித் இட், ஓகேவா? இதுவும் வரதான் நம்ம இப்போ எப்படியும் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரியலைஸ் ஆகும். நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். எவ்ரி டைம் நான் இதெல்லாம் பண்ணுறேன், இதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ட் கெயின் பண்ண வைக்கிது. கைஸ், கான்ஃபிடென்ட்ங்கிறது லவுடஸ்ட்டு கிடையாது, லைக் யார் சத்தமாக யார் போல்டா அப்படிங்கிறது கிடையாது. கான்ஃபிடென்ட்ங்கிறது ஒரு கிளாரிட்டி, ஓகேவா? லைக் எல்லோரும் நினைப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கிறான், லைக் ஒரு போல்டாக நடக்கிறான், பாடி லாங்குவேஜ்லாம் செம்மையாக இருக்குது, அவன் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் என்ன மாதிரியே தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி நாமளே வந்து நம்மளோட காம்னஸ்ஸை, நம்மளோட சைலண்ட்டை நாமளே வந்து அக்செப்ட் பண்ணி மற்றவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கணும்னா அதுவே ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட். சம் பீப்புள் இன்ஸ்பயர் வித் த வேர்ட்ஸ், சம் பீப்புள் இன்ஸ்பயர் வித் சைலன்ஸ். நாம் அதில் எதுங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணிட்டாலே போதும்.
இன்ட்ரோவர்ட்டாக இருந்ததில் ஒரு ஃபன் என்ன தெரியுமா, எல்லாருமே நான் வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. டேய் நான் சைலண்டாக தான்டா இருக்கேன், டிப்ரெஸ்டாலாம் இல்லைடா. மேரேஜ்லாம் போவாங்க, அங்கே வந்து பசங்களாம் ஆடி இருப்பாங்க, என்னையும் பிடிச்சி இருப்பாங்க. டேய் 4 பேர் முன்னாடி வந்தாங்கன்னா என்னால் நேரம் நடக்கவே தெரியாது, எனக்கு என்ன போயிட்டு ஆட சொல்கிறேன். சரி, இட்ஸ் ஓகே. கான்ஃபிடென்ட்ங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, சரியா? இது ஒரு பெரிய ஸ்டெப்பு தான். கேமரா முன்னாடி நிற்கிறேன், ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஃபேஸ் சரியில்லை, பேக்ரவுண்ட் சரியில்லை, வாய்ஸ் சரியில்லை, ஒரே நாய்ஸாக இருக்குது, இப்படிலாம் சொல்லி நினச்சேன். அப்புறம் போக போக தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், இட்ஸ் நாட் அபவுட் லுக், இட்ஸ் அபவுட் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் தர ஆரம்பிச்சுது. லைக் இது வந்து ரீச் ஆகும், யாருக்கு போவோம் யாருக்கு போகாது அதுக்காக இல்லை, பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுலேருந்து லேர்ன் பண்ண கற்றுக்கணும். யூ டோன்ட் கெயின் கான்ஃபிடென்ட் இன் ஓவர் நைட். ஒரே நாளில் வந்து நம்மளால் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் மாதிரி தான். ஸோ டே பை டே நம்மளே வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு குரூப் கிட்ட நம்மளால் பேச முடியலையா, ஜஸ்ட் ஒருத்தர்கிட்ட மட்டும் பேச ட்ரை பண்ணணும். கேமரா ஃபேஸ் பண்ண முடியல, ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இந்த எண்ட் கான்ஃபிடென்ட்ங்கிறது சத்தமாக லவுடாக ஆக்ஷன்ஸோடு இருக்கிறது கிடையாது, கன்சிஸ்டன்ஸாக இருக்குமாங்கிறது தான். சரி, நம்ம கம்மியாக பேசினாலும் கரெக்டாக பேசுகிறோமாங்கிறது தான் முக்கியம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சரியான நேரத்தில் ஆக்ட் பண்ணணும், லைக் நம்ம எடுத்த டிசிஷன் சரிதாங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதான் என் டைப் ஆஃப் கான்ஃபிடென்ட்னு நினைக்கிறேன். மேபி யூஎஸ் டூ, பிகாஸ் லைஃப் இஸ் நாட் பர்ஃபெக்ட், இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் சார்ட்டட்.